Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஆர்ஆர்பில இருந்து வந்திருக்கக்கூடிய என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் இதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்கலாம். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த குவாலிஃபிகேஷனுக்காக வந்து செட் ஆகும் அப்படிங்கறதையும் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்துடும். ஸோ உங்க குரோம் ப்ரௌசர்ல ஜஸ்ட் ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வெப்சைட்டை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 21/10/2025 இருந்து க்ளோசிங் டேட் 20/11/2025 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு என்டிபிசி வந்து கிராஜுவேட்காக மட்டும்தான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஒருவேளை நிறைய பேர் வந்து இந்த ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ்ல இருப்பீங்க. ஸோ அவங்க எலிஜிபிளா இருப்பீங்களான்னு வந்து கேட்டீங்கன்னா ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதனால கிராஜுவேட் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க தாராளமாக இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தின்னு இருக்கும். ஸோ இது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 MB கிட்ட இந்த PDF வந்து இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்னென்ன போஸ்ட்டில் இருக்கு, எந்த ரீஜியனில் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜில் இருக்கும் பாருங்க. 34க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை வந்து இருக்கும். ஸோ 33ல உங்களுக்கு சென்னை வந்துருக்கு. எந்த லெவல் நீங்கள் சிபிசி ப்ளஸ் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த ஒரு வேக்கண்ட்டை பார்த்து நீங்கள் எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு ப்ரீஃபாக வந்து படிச்சுக்கோங்க. இது இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அதுக்கு படித்த பிறகு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 59 பேஜஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிசபிலிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கேட்டகரியில் வரீங்கனாலும் இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீஃபாக இந்த ஒரு கேட்டகரியில் என்னென்ன வந்து அவைலபிள் இருக்குது, என்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் டு அப்ளை வந்து இருக்கும். அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் 21 அக்டோபர் 2025 வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஹிந்தின்னு இருக்கும். மேலே இருக்கக்கூடிய ஜெனரல் போஸ்ட்டை வந்து என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிங்களும் சைன் இன் டு யுவர் ஆர்ஆர்பி அக்கௌண்ட்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒருவேளை ஆர்ஆர்பி அக்கௌண்ட் ஆல்ரெடி நீங்கள் 2024-25 அப்ளை பண்ணியிருக்கீங்க இதற்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் 2 டைப்பில் வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். ஒன்று லாகின் வித் ஆதார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஆர்ஆர்பி இந்த அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் அப்படின்னு வந்திருக்கும். ஒருவேளை என்கிட்ட இந்த அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆன் அக்கௌண்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிங்கன்னா சொல்லியிருப்பாங்க பாருங்க, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆர்ஆர்பி கிரியேட் பண்ணி 2024 அல்லது 2025 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மூலிமா. அப்படி இல்லாதவங்க இதை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க இந்த அக்கௌண்ட்டை. ஜஸ்ட் இது சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். உங்கள் ஆதார் கார்டு மட்டும் கையில் வந்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய நேமை வந்து கரெக்டாக வந்து இந்த போட்டுக்கோங்க. முதல் விஷயமா நீங்கள் கண்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நேம் என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மெட்ரிகுலேஷன் அதாவது 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் நேம் வந்து இதில் இன்ஷர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் டேட் ஆஃப் பர்த், இதுவும் மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்க ஜெண்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, மேலா ஃபீமேலா இல்ல டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு இதுல வந்து காப்பி வந்து ஆகாது. சப்போஸ் நீங்க நேமை போட்டு இந்த இடத்துல அப்படியே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி வந்து ஆகாது. ஸோ கேர்ஃபுல்லா நீங்களே வந்து டைப் பண்ணிக்கோங்க. மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா அதே மிஸ் மேட்ச்னு சொல்லி காமிக்கும். அதன் பிறகு மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி உங்க ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த 2 இடத்துலையும் வந்து கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு மதர் நேம், அதே போல கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்க மெயில் ஐடி இதில் செலக்ட் பண்ற மாதிரி வரும். அதே போல உங்க மொபைல் நம்பரையும் இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜென்ரேட் இமெயில் ஓடிபி, தென் இதை நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு ஜென்ரேட் மொபைல் ஓடிபியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த இடத்துல வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த இடத்துல உங்கள் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் காமிக்கும். அதன் பிறகு உங்கள் ஆதார் கார்டை வந்து கையில் வந்து வச்சுக்கோங்க. இதில் வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டு அப்படின்னு இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு என்டர் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ப்ளஸ் ஓடிபிகேஷன் ப்ளஸ் இந்த ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக இந்த சைடு வந்து ஓப்பன் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வித்தின் உங்களுக்கு 30 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு ஆதார் ஓடிபிகேஷன் வந்துடும். வந்த பிறகு அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் போட்டு வெரிஃபை அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கு முன்னாடி இந்த
ஐ கன்ஃபார்ம் தட் ஐ எம் 18 years old ஆர் ஓல்டர் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதான் இந்த ஆதார் ஓடிபி வந்து போகும். ஸோ அதற்கு பிறகு இந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆதார் சப்மிட் பண்ண பிறகு உங்கள் ஆதார் டீட்டெயில் எல்லாமே இதில் காமிக்கும். உங்கள் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து காமிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கீழே வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் கேப்ஸ், ஸ்மால், அதே போல் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்பர் இதெல்லாம் போட்டு இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ஏர் ரோபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ ஒன் கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பேஜ் வந்து வரும். ஸோ இது எல்லாமே டீட்டெயில் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே செக் பாக்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணிவிட்டு கிரியேட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லியாக இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். சப்போஸ் இதில் எதனா தவறுதல் இருந்துச்சுன்னா எடிட் வந்து பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லியாக இந்த பேஜ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற பேஜுக்கு வந்து வந்துடுங்க. ஸோ இந்த பேஜுக்கு வந்த பிறகு கீழே மறுபடியும் நீங்கள் அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ரெண்டுத்துமே ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 factor ஆத்தென்டிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ லாகின் வித் ஆர்ஆர்பி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்னுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஐ எம் நாட் ரோபோன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நான் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். நான் லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு 2 factor ஆத்தென்டிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இமெயில் வேணுமா இல்லை மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சென்ட் டு மொபைலில் கிளிக் பண்ணுறேன். சென்ட் பண்ண பிறகு உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். அதை வந்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. இப்போது லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் ஒரு 30 செகண்ட் வந்து தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா யுவர் செக்ஷன் வில் பி எக்ஸ்பயர்னு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணிவிடும். இப்போ அக்கௌண்ட் வெரிஃபைட் வித் ஆதார்னு இருக்குது. ஸோ அதன் பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு அப்படின்னா கீழே ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நான் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு எந்த ஸ்டேட், அதாவது இதில் கேட்டிருப்பாங்க நீங்கள் எதில் ஆர்ஆர்பி விஷ் டு அப்ளை அப்படின்னு கேட்குறீங்க. இதில் உங்களுக்கு எந்த விருப்பமான ஸ்டேட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸுமே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நீங்கள் ப்ரீவியஸாக கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இதில் அப்படியே வந்துருக்கும். ஸோ இதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் ஃபிச் ஆகிருக்கு. மேலே அந்த டீட்டெயிலை பிறகு தவிர்த்து இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மேரிட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. அதே போல் ரிலீஜியன் வந்து கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு உங்கள் மதர் டங் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் நீங்கள் எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் எழுத விரும்புகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு உங்களுக்கு மார்க் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் 2 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் அடையாளங்களை நீங்கள் வந்து மச்சம் அல்லது அப்படி இருக்கிற இடங்களை நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஸ்டேட், அதாவது உங்கள் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத டிஸ்ட்ரிக்ட், அதன் பிறகு டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் அட்ரஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ண பிறகு பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிக் பாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படி வந்து ஃபிச் ஆகிடும். கம்யூனிட்டி டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு கம்யூனிட்டி ஒரு குறிப்பிட்ட இதில் இருக்குது அப்படின்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர், அதன் பிறகு அது யார் வந்து உங்களுக்கு அத்தரைஸ் பண்ணியிருக்காங்க, எப்போ என்ன டேட்டில் அப்படிங்கிறத கிளியராக வந்து கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு ட்ரெயினில் பாஸ் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா அதற்கான வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எஸ் வந்து கொடுத்துட்டு உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணணும். இது பிடிஎஃப்ல இருக்கணும். அது 400 KB தான் கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லியாக. இப்போ நான் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படிங்க வந்து கேட்டிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு டிசபிலிட்டி பர்சனாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான டீட்டெயில் உங்களுக்குலாம் ஏதாச்சும் எஸ் இருந்ததுன்னா அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். அதே போல் டிசபிலிட்டி இருந்தால் அது என்ன கேட்டகிரி, என்ன பர்சன்டேஜ், இது எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதன் பிறகு ஸ்கிரிப்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதன் பிறகு எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயிலையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயா இந்தியன் ரயில்வேஸில் வந்து கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்து அதனுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைனா நோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதர் தென் எம்ப்ளாய் ஆஃப் ரயில்வே அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. இல்லைனா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கில் இருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் நாட் அப்ளிகேபிள் கொடுத்துட்றேன். அதன் பிறகு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கேன். அப்போது இதில் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்கள் கார்டு ஹோல்டர் நேம் ப்ளஸ் IFSC நம்பர், இந்த அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ண பிறகு நான் கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு இது என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு. இப்போதைக்கு நான் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அதர் டீட்டெயில் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நான் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கடையில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில்ஸ் இதில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக முன்னாடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா
இந்த உங்கள் அமௌண்ட்டே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். அதன் பிறகு குவாலிஃபிகேஷன் டீல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு கம்பல்சரி SLC வந்து இருக்கணும். ஸோ அது எந்த இயரில் நீங்கள் முடிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட், அதே போல் என்ன போர்டு, இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க, எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல். சப்போஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டு வெரிஃபிகேஷன் வந்து போகிறீங்க அப்படின்னா சப்போஸ் இது உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு உங்கள் சர்டிஃபிகேட்டுடைய ரோல் நம்பர், அதன் பிறகு உங்கள் சர்டிஃபிகேட்டோட சீரியல் நம்பர் கார்னரில் இருக்கும். ஸோ அந்த நம்பரையும் என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் டைப்பிங்கில் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி கம்ப்யூட்டர் அடிக்க தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கொடுத்துட்டு ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் SLC வந்து போட்டுட்டீங்க பார்த்தீங்களா, அதன் பிறகு உங்கள் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணால் பேச்சுலர் டிகிரின்னு இருக்கும். ஸோ இந்த பேச்சுலர் டிகிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் அதன் பிறகு சப்ஜெக்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் பேச்சுலர் டிகிரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த கோர்ஸ் ஆஸ் எக்ஸிஸ்டிங் ஆன் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கோர்ஸ் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டிஸ்ட்ரிக்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நேம் ஆஃப் த காலேஜ், நீங்கள் எந்த காலேஜோ அதன் பிறகு நீங்கள் எந்த காலேஜோ அந்த நேம் அல்லது யூனிவர்சிட்டி நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு எந்த இயர் பாஸ்ட் அவுட் ஆனீங்க, அதே போல் உங்களுக்கு டைப்பிங் இதில் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் தான். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஆட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டைப் பண்ண பிறகு கீழே ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லியாக டீட்டெயில்ஸ் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர் லைவ் இமேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ப்ரிஃபரன்ஸ் என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த சைடு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சிக்னேச்சர் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கேப்சர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதை நீங்கள் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கேப்சர் லைவ் இமேஜஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்துக்கோங்க 3 times வித்தின் 5 minutesக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை பார்த்துட்டு எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் கண்ணுகளை ஜஸ்ட் நீங்கள் பிளிங்க் பண்ணிங்கனாவே அது கேப்சர் ஆகிடும். இந்த மெயினாக நான் ஒயிட் கிளாத்திங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு உங்கள் சிக்னேச்சரை அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக அதை வந்து பார்த்துக்கோங்க. சிக்னேச்சரையும் கரெக்டாக வந்து பார்த்துட்டு இதில் கீழே டெக் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் மட்டும் கரெக்டாக வந்து பார்த்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸை கரெக்டாக வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இல்லை, லைவ் ஃபோட்டோ தான் வந்து இருக்குது. சப்போஸ் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு இதை பார்த்துட்டு சேவ் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் கிளிக் பண்ணிட்டு பிறகு சைடில் நெக்ஸ்ட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் RRB சென்னை. ஸோ அது என்னென்ன போஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு அது வந்து கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், டிக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் என்டர் த பிளேஸ்ன்னு இருக்கும், இதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்னேச்சரையும் கரெக்டாக வந்து பார்த்துட்டு ப்ரிவியூ அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரிவியூ அப்ளிகேஷன்ஸ் எதனா மிஸ்டேக் இருந்தால் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் கீழே ஒரு டிக் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகிடும். இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எதனா தவறுதெல்லாம் இருக்குது அப்படின்னா எடிட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நான் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பிறகு மறுபடியும் சப்மிட் பண்ணிடலாமான்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் இதில் கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படியும் சொல்லியிருக்காங்க. ஸோ சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சப்மிட் பண்ண பிறகு இப்போ அமௌண்ட் பே பண்ண சொல்லுது. சப்போஸ் இதில் நீங்கள் ரீஃபண்ட் ஆகிறதுக்கான பாலிசியும் வந்துருக்கு. ஸோ இப்போ நான் 250 பே பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நான் பே வித் SBI இது கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் அக்ரி கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறதும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் UPI ஆப்ஷனும் இருக்குது. ஸோ UPI கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் QR மூலிமா கூட பே பண்ணலாம். அப்படி இல்லை டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் அல்லது UPI செலக்ட் பண்ணிக்கோங்க. UPI செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல UPI QR இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பிறகு இப்போ QR கோடு வருது. இந்த QR கோடுமா நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ அமௌண்ட் பே ஆகின பிறகு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த பேஜுக்கு வந்து டேரெக்டாக வந்து போயிடும். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொபைல் நம்பருக்கும் உங்களுக்கு SMS வந்திருக்கும். ஸோ இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லியாக ஆகிடுச்சு. இதை நான் பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் கொடுத்துட்டேன். இப்போதைக்கு நான் பேக் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது செஷன் வந்து அவுட் ஆகிடுச்சு. அகைன் நான் என்ன பண்ணுறேன், லாகின் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போது பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டேட்டஸ் இன்னும் காமிக்கல. ஸோ பே நவ் டேரெக்டாக நான் இந்த போஸ்ட்டுக்கு என்னுடைய அப்ளிகேஷனை வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அது PDF-ஆக உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வந்துடும். ஸோ இது கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம் டேட் வரும்போது கரெக்டாக இந்த பிரிண்ட் அவுட்டில் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. சப்போஸ் இதில் மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் 2
எடிட்டபிள் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனல் டீட்டெயில், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் 2 டைம் எடிட்டபிள் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இந்த இடத்துல கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து உங்களுடைய டீட்டெயில்ஸை அப்லோட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லியாக உங்களால் கம்ப்ளீட் வந்து பண்ணிக்க முடியும். அப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க, பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் திரும்ப மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.